நான் ஒன்று சொல்லவா, இந்த பராசக்தி ஜனநாயகன் பிரச்சனை வந்துச்சு இல்லை நடுவில், இந்த ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு இல்லை, நீங்கள் கிரவுண்டில் போய் கேட்டு பாருங்க, திமுக காரன் பேசிக்கிட்டு இருக்கான். திமுக சம்மந்தம் இல்லைன்றது வேற. கிரவுண்டில் போய் பேசுனீங்கன்னா இந்த ஜனநாயகன் வராதுக்கு காரணமே இந்த பராசக்தி தாங்க, இந்த படத்துக்காக தான் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஏங்க எப்படிங்க அது சிபிஎஃப்சி ஜனநாயகன் வரவிடாத படம் திமுக தாங்க, அவங்களுக்கு போய் சேரலை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, 100% உண்மை அதுதான். ஏன்னா முதலமைச்சரே ட்வீட் போட்டார். ஏன் போட்டார் தெரியுமில்ல? ஏன் போட்டார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு சரியாக புரியல, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கண்டனங்கள்னு பொதுவாக போட்டு விடுங்க தலைவரன்னு போட்டு விட்டாங்க, அவரும் போட்டு விட்டார். நாட்டில் 1008 பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்கான், தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, சத்துணவுகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு திரைப்படம் வெளியாகாதுன்னு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு